வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இளநீர் குடித்த இளைஞன். மகன் கிணற்றடியிலே குளித்து கொண்டிருந்தான். அவன் குளித்த நீர் நாலா பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தது. பயனின்றி பரவி செல்லும் அந்த நீரை அவன் தந்தை பார்த்தார். தம்பி, அதோ அந்த பக்கத்தில் நிற்கும் தென்னங்கன்றுக்கு பாயும்படி ஒரு வாய்க்கால் வெட்டிவிடு என்று சொன்னார் தந்தை. இதென்ன வெட்டி வேலை என்று மகன் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டார். ஆனால் தந்தையின் சொல்லை மீற முடியாமல் கிணற்றடி நீர் தென்னங்கன்றுக்கு பாயும்படி வாய்க்கால் வெட்டிவிட்டான். அன்று முதல் நாள்தோறும் அவர்கள் குளிக்கும் நீர் வாய்க்கால் வழியாக ஓடி தென்னங்கன்றுக்கு பாய்ந்து கொண்டிருந்தது. தென்னங்கன்றும் நன்றாக வளர்ந்து வந்தது. மகன் வெளியூருக்கு படிக்கப் போய்விட்டான். பள்ளியை சேர்ந்த விடுதியிலேயே தங்கி படித்தான். 10 ஆண்டுகளாக அவன் வெளியூரிலேயே தங்கியிருந்தான். இடையிடையே விடுமுறைக்கு வருவான். வீட்டில் ஓரிரு நாட்கள் தங்கி சென்று விடுவான். பெரிய விடுமுறைகளில் அவன் வீட்டில் 10-20 நாட்கள் தங்கினாலும் நாள்தோறும் கிணற்றடியிலேயே குளித்தாலும் தென்னங்கன்றின் வளர்ச்சியை கவனிக்கவில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்பி வந்தான். கோடை காலம். வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. எங்கும் ஒரே வறட்சி. ஒரு நாள் பக்கத்து ஊரைச் சேர்ந்த அவனுடைய பள்ளி தோழன் ஒருவன் அவனை பார்க்க வந்திருந்தான். அவன் ஏதோ உதவி கேட்பதற்காக வந்திருந்தான். வந்தவன் வெயிலில் வந்த களைப்பால் வறண்டு போயிருந்ததால் தண்ணீர் கேட்டான். இளைஞன் தண்ணீர் மொண்டு வர அடுக்களைக்குள் சென்றான். வந்த விருந்தாளிக்கு வெறும் தண்ணீரையா கொடுப்பது? அதோ கொள்ளைப்புறத்தில் இருக்கும் தென்னை மரத்தில் 2 இளநீர் பறித்து கொண்டு வா. நண்பனுக்கு கொடுத்து நீயும் சாப்பிடு என்றாள் தாய். இளைஞன் அவ்வாறே மரத்தில் ஏறி 2 இளநீர் பறித்து கொண்டு இறங்கினான். அவற்றை சீவி நண்பனுக்கு ஒன்று கொடுத்தான். ஒன்றை பருகினான். ஆஹா, என்ன இனிப்பு! நண்பா, இந்த கோடை வெப்பத்துக்கு இந்த குளிர்ந்த இளநீர் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று நண்பன் பாராட்டி பேசினான். உள்ளபடியே இளநீர் மிக இனிப்பாக இருந்தது. அப்போது இளைஞன் மனதில் 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி நினைவில் தோன்றியது. தந்தையின் கட்டாயத்தின் பேரில் தன் கால்வாய் வெட்டிய காட்சி மனக்கண் முன் தோன்றியது. என்றோ ஒரு நாள் பலனை எதிர்பாராமல் அவன் அந்த தென்னை மரத்திற்கு தண்ணீர் பாய செய்தான். அத்தென்னை மரம் தன் தாளிலே பெற்ற நீரை தலையிலே தாங்கி தந்தது. அந்த நீர்தான் எவ்வளவு சுவையாக இருக்கிறது! ஒருவருக்கு செய்கிற உதவி வீண் போவதில்லை. உதவி செய்யும் போது ஒருவருடைய துன்பத்தை தீர்த்தோம் என்ற மனநிறைவு ஏற்படுகிறது. அதை திரும்ப பெறும்போதோ இளநீரின் இனிமை போல் அது இன்பமாக இருக்கும் என்பதில் ஐயமுண்டோ? இப்படியெல்லாம் எண்ணி பார்த்த அந்த இளைஞன் தன்னை தேடி வந்த தோழனுக்கு அவன் வேண்டிய உதவியை செய்தான். அந்த நண்பனும் மன மகிழ்ச்சியோடு தன் ஊருக்கு திரும்பிச் சென்றான். கருத்து: பலனை எதிர்பாராமல் செய்கின்ற உதவி வீண் போகாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.